தெரியாம இருக்க சொல்லு. யாரு இதுக்கு இப்படி அடிக்கிறாங்க? பவானி பத்தி யாரோ டீன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அது யாரும் கேட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. உன்னை அடிக்க ஒருத்தர் வருவானா? யாரு யாரா நேத்து குரல் கொடுத்தது? உங்களுக்கு அவ்வளவு தைரியம் வந்துச்சா? இனிமே நேத்து எவ்வளவு குரல் கொடுக்க கூடாது. எல்லாரையும் அடிக்கணும். நீங்க எல்லாம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தானே? ஏன் இப்படி லொடச்சன பண்றீங்க? ப்ரொஃபசர்னு பாக்குறேன். இல்ல அசிங்கமாயிடும். போடுறல்ல. இவ்வளவு திரட்டா போயிட்டு இருப்போம். புக்கு படிக்கிறதுக்குங்க, எரியறதுக்கு இல்ல. டெக்கலு காலேஜுக்கு புதுசா? நம்ம தேர்ட் நாள் கிடைச்சா கணேஷ். மிஸ்ஸஸ் பார்வதி, இந்த ஒரு தடவை மட்டும் பவானியை மன்னிச்சு விட்டுறலாம். சேர்மனோட மகன்கிறதுக்காகவா? நம்ம சேர்மன் எல்லாரும் படிச்சு டாக்டர் ஆகணுங்கிற ஒரே லட்சியத்துக்காக தான் இந்த மெடிக்கல் காலேஜே கட்டியிருக்காரு. ஆனா அவருடைய மகனே மத்தவங்க படிக்கிறதுக்கு இடைஞ்சலா இருக்கான்னு தெரிஞ்சா அவரால நிச்சயமா தாங்கிக்க முடியாது. இஸ் எ ஹார்ட் பேஷண்ட். ஐ அண்டர்ஸ்டாண்ட் சார். ஆனா இது படிக்கிற காலேஜ் மாதிரியா இருக்கு? மறுபடியும் பவானி தப்பு பண்ணி நீங்க ஆக்ஷன் எடுக்கலனா நான் ராஜினாமா பண்ண வேண்டியிருக்கும். ஐ அம் சாரி சார். எஸ் சார். மிஸ்டர் கணேஷ், நீங்க 4th இயர்ல பாதியில ஜாயின் பண்ணிருக்கீங்க. காலேஜ் ஹாஸ்டல்னு மட்டும் இருங்க. அதுதான் உங்களுக்கும் சேஃப்டி, எனக்கும் சேஃப்டி. இப்ப போய் ஹாஸ்டல் வார்டனை பாருங்க. தேங்க்யூ சார். ஒரு ஃபோன் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கோங்க சார். ஹலோ. நான் கணேஷ் பேசுறேன். கணேஷ், நான் சொல்றது கொஞ்சம் கவனமா கேட்டுக்கோ. சின்ன கருப்பு தலைமுறை வாழணும். அவன் ஆளுங்களா உன்னை கொல்றதுக்காக ஊர் ஊரா சுத்திட்டு இருக்காங்க. பெரிய கருப்பை பாக்குறதுக்காக அவன் ஆளுங்களா மெட்ராஸ்க்கு வராங்க. அதனால நீ தேவையில்லாம வெளியே எங்கேயும் சுத்தாத. இதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருடா. சரிடா. என்ன கொலகாரனாக்கிறாத சொல்றா. கணேசங்க சொல்றா. கணேசங்க சொல்லு. எங்க கணேச? நீயாவது சொல்லு.
ஏய் விடா விடு. என்னண்ணே? ஆமா பாருங்க. கணேஷ் எங்க இருக்கான்னு விசாரிச்சு தான் வர சொன்னேன். கேனப்பாயிலுக்கு மாயி இவங்களுக்கு அவன் எங்க இருக்கான்னு தெரியாதப்ப என்னத்த சொல்ல முடியும்? நடந்ததுக்கு மன்னிப்பு கேள்றா. மன்னிக்க வேண்டுகிறேன். டேய் மூடிட்டு வாடா. வரமா வெட்டி போட்டா ஏன்னு கேட்க நாதி இல்லாத உங்களுக்கு இவ்வளவு தைரியம் இருந்தா 4 தலைமுறையா இந்த மாதிரி ஆட்டி படைக்கிற எங்களுக்கு எவ்வளவு இருக்கும்? சங்க அறுத்துருவேன். ஏய் உங்க 3 பேரையும் இப்ப எதுக்கு உயிரோட வரேன் தெரியுமா? எவனை காப்பாத்தணும்னு நினைக்கிறீங்களோ அவனை பீஸ் பீஸா கண்டனமா வெட்டி உங்க கண்ணு முன்னால போடுறதுக்கு தானா போடுறதா? ஏய் கணேசா ஓச்சாவ ஏன் கையோடாடா? எனக்கு தெரியும் நீ இப்படி பண்ணுவேன்னு. ஏற்கனவே சொல்லிருக்கல வெளியே எங்கேயும் போகாத ஹாஸ்டல்ல இருன்னு. இன்னொரு தடவை உன்னை இப்படி பார்த்தேன். வண்டி எடுக்க. Okay, students. I hope you understood what you read regarding the brain and the nervous system. To make things more clear, now we'll have a small presentation. The brain is the major organ of the central nerve system and the central center for all the body's voluntary and இங்க பாருடி பிதாமக்கு நோட்ஸ் இருக்குறத. இவனை ஒரு வழி பண்றேன் பாரு. என்ன பண்ண போற? வெயிட் பாரு. This complex organ is 1.4 kg in weight. Over 10,000 million nerve cells. என்னடி திரும்பவே மாட்டேங்கறா? இரு நான் ட்ரை பண்றேன். Brainstem, cerebellum, and large cerebellum. We'll go to next slide. Listen. என்னடி ரியாக்ஷன் இல்ல? இரு இந்த டம்மி தவளைய வைக்கிறேன். என்ன பண்றான்னு பாப்போம். The cerebellum is body. What's happening? மறைக்குது தள்ளி உட்காருன்னு சொன்னதுக்கு இந்த கணேஷனை அடிச்சிட்டா மேடம். Ganesh, stand up. What nonsense is this? இல்ல மேடம் அவங்க தான். நீ படிக்கிற ஸ்டூடண்ட் மாதிரியா இருக்க? உன் ரவுடித்தனத்தையும் பொறுக்கித்தனத்தையும் காலேஜ் வெளியில வச்சுக்கோ. இனிமே என் கிளாஸ் கேரி வரக்கூடாது. மேடம் அந்த பொண்ணு தான். Just get out. I said get out. Out. நீ உட்காருமா. சாரி சார், இனிமே இப்படி செய்ய மாட்டோம். ஓகே யூ மே கோ நவ. கணேஷ் சார், மேடத்தோட பொண்ணு உங்ககிட்ட பேசணுமா? வார்டன் தான் கொடுக்க சொன்னாரு. ஹலோ கணேஷ், என்னை காப்பாத்துனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. நடந்த விஷயம் மேடத்துக்கு தெரியுமா? தெரியாது. சொல்லிடாதீங்க. அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா பிரச்சனை பெருசாயிடும். சரி, சொல்லல. நான் உங்களை பார்க்கணுமே. எதுக்கு? தேங்க்ஸ் சொல்லத்தான். அதான் சொல்லிட்டீங்களே. பாருங்கடா, பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி உட்கார்ந்து சாப்பிடுறான். என்னடா மச்சான் துப்பிட்ட? உப்பு இல்ல காரம் இல்லடா. போட்டுருவோம். சாப்பிடு. டேய் சாப்பிடுறான்டா. இந்த ஊறுகாய் போடுறா. ஏய் மச்சான் கோவப்படுறான்டா. அப்படியா? பாத்துருவோம்.
ஆமாண்டா, கண்ணெல்லாம் செவந்து இருக்கு, கோவம் தான் படுறான் போல இருக்கு. எந்த சூழ்நிலையிலும் உன்னை நாங்க டாக்டரா தான் பார்க்கணும், கொலைக்காரனா இல்ல. என்னடா இதையும் சாப்பிடுறான்? நம்ம யாருன்றதை காட்டிட வேண்டியதுதான். இனி இவன் என் பக்கமே வரக்கூடாது. ஏப்பா கணேசா, தையல் போற அளவுக்கு ஆக்கி விட்டானுங்களா? முகம் தெரியாத அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்கு அந்த ஓட்டம் ஒண்ணு, இப்ப உன்னை காப்பாத்துறதுக்கு ஒன்னாலேயே முடியலையே. இந்த மாதிரிப்பா நல்லா கேட்டுக்க, நீ இங்க இருந்தீங்கன்னா உன்னை படிக்க விட மாட்டானுங்க. உயிர் மேல ஆசை இருந்தா ராத்திரியோட ராத்திரியா அந்த ஊரை விட்டு ஓடி போயிரு, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நீ இங்க இருந்தீங்கன்னா உன்னை படிக்க விட மாட்டானுங்க. எவனோ கதவு தட்டுறான், போய் பார். யாரு? அந்த வார்டனாத்தான் இருக்கும். இவ்வளவு அடி வாங்கியும் நீ நிக்கிறனா? மாவாடா, உன் சாவு என் கையில தாடா. ஏடா அந்த சாவாடா? குர்ரா. என்னடா போடா? ஐயோ, இந்த ஹாஸ்டல்ல வார்டனா இருக்கிறது தினம் திகில் படம் பார்த்த மாதிரிடா இருக்கு அளவு. கேன்டீன்ல அடி வாங்கினது உனக்கு பத்தாது. உன்னை இன்னைக்கு தரையோட தரையா புதைச்சிடுறேன். ஏய், லைட் எடுத்து ஆன் பண்ணுங்கடா. எங்கடா போனா அவன்? இன்னைக்கு உன்னை கொன்னுடுறேன். இங்கதான் இருப்பான். ஏய், தேடுங்கடா. காணுங்கடா. எங்கடா போயிட்டான் அவன்? எழுந்துட்டான் மச்சான். இத்தனை கணேஷ பாக்குறது மிஸ் ஆயிட்டே இருந்தது. இன்னைக்கு மீட் பண்ண போறேன்னு உடனே என்னமோ தெரியலடி, ஒரே எக்ஸைட்டிங்கா இருக்கு. ஹலோ, நான் தான். வந்துட்டீங்களா? கோயம்புத்தூர் பஸ்ல இருந்து இறங்கி நடந்து வந்துட்டு இருக்கேன். என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க? எதுக்கு? இல்ல, ஒரு அடையாளத்துக்காக தான். சொல்லுங்க. ஓகே, எல்லோ கலர் சுடிதார். ஓகே, வரேன். பஸ் வந்துச்சு, வாங்கடா. ஆமாயி, வா. என்னம்மாயி போன போட்டு நீ பாட்டுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு வான்னு சொல்லிட்ட? என்ன விஷயமாயி? பெரிய கருப்பண்ண ஜாமீன் விஷயமா தான். என்ன கற்பனை? சோழியா போயிருக்காரு, அடுத்த பஸ்லயே வந்துடுறேன்னு சொல்லிருக்காரு. என்னடா போய் தேய்ச்சி போய் பாக்குறா? ஊருக்கார பார்த்த சந்தோஷமா உனக்கு என்ன தெரியல? நான்
பக்கத்து வீட்டு லட்சுமி பிச்சா. ஆமா நீ டாக்டர் படிக்கிறேன்னு சொன்ன ஐயா, ஊர்ல படிக்கிறியா ஐயா படிக்கிறியா? உங்க ஆத்தா பழம் வந்து பாத்துட்டு போறாங்களா? இன்னைக்கு வர போறாங்களா? அதான் இங்க நிக்கிறியா? நீங்க நினைக்கிறாள் நான் இல்லை. இப்படி சொல்லிட்டு போற? பஸ் எடுத்துருவாப்பா. மாடு மாதிரி பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்குங்களா? என்னை பார்த்து 5-6 வருஷம் இருக்கு. என் பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் விசாரிக்கிறப்பா பாசத்தோட 2 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம இருக்காங்க பார்த்தேன். என்னை யாருன்னே தெரியல சொல்லிட்டு போயிட்டாண்டா. அதனாலதான் என் மனசு தாங்கல. உன்னைய தெரிஞ்சுக்கிட்டு தெரியாதுன்னு சொன்ன நம்ம ஊருக்கான யாருடா? நம்ம கணேஷ் பையனா. எந்த கணேஷ்? அரிசி கடை பாண்டி பையன். அவனையா பார்த்தா? எப்படா பார்த்தா? எங்கடா பார்த்தா? 2 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த பஸ் ஸ்டாண்ட்ல தான் பார்த்தேன். நம்ம தேடி வந்த கணேசி இங்க தாண்டா இருப்பா. அவனை வெட்டி கூறு போடுங்கடா. எடுங்கடா அரவால. என் குடும்பத்தை இப்படி போ. கணேஷ் போயலா? கணேஷ் அவனுக்கு பாடா. அவன் எஸ்கேப் ஆயிட்டானா? அவனை நான் பாத்துக்கிறேன். நீங்க அவனை தேடுங்கடா. போங்கடா. ஹலோ, I'm waiting. உண்மையா சொல்லுங்க, என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க? நான் எல்லோ கலர் சுடிதார் தான் போட்டிருக்கேன். எதுக்கு மறுபடியும் கேக்குறீங்க? இல்ல, இங்க நிறைய பேர் எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க, அதான் கேட்டேன். Dress மேட்டர் சொதப்பிடுச்சு. சரி, அதை விடுங்க. உங்க பக்கத்துல இருக்கிற ஏதோ லேண்ட்மார்க் சொல்லுங்க. 4th பிளாட்ஃபார்ம் லைட் போஸ்ட்ல சவாலுக்கு சவால் போஸ்டர் ஒட்டி இருக்கோம். அங்க நிக்கிறேன். சரி, நான் உங்களை பார்த்துட்டேன். உங்க பின்னாடி தான் நிக்கிறேன். என்னடி? உன்னை வெட்டணும்னு வந்தா நீ எவ்வளவு கட்டுப்பிடிச்சு நிக்கிற? ஏய், 2 பேரையும் வெட்டி வீசுங்கடா. முதல்ல இங்க போங்க. போங்க. நான் சாணக்கியம் இல்லடா, சத்தியண்டா.
அந்த பொண்ணு கூட இவன் டாக்டர் அவனு தானே எதுக்குடா எதுக்கு இந்த வெறி வேணாம் சொன்னா கேக்குறீங்களாடா டேய் இத கொலைகாரனை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா அதுக்கும் நான் தயாரா எங்க அண்ணன் வந்துட்டான்டா உன்னை பார்த்த உடனே கண்டம் தொட்டமா வெட்டி எறியணுங்கிற வெறியோட தாடா வந்தேன். ஆனா உன் உசுறு இப்ப எனக்கு புரியல. எவளால நீ எனக்கு எதிரியாரையோ அவளையா நீ காதலிக்கிறியா? இன்னும் எண்ணி 3 நாள்ல அவளை போட்டு தள்ளிட்டு உன்னையும் என்ன மாதிரி கதற வச்சு துடிக்க வச்சு தூக்க வேண்டாம். இது எங்க ஆத்தா மாத்திரம் மீனாட்சி மேல சத்தியம்டா. தூக்க வேண்டாம். டேய் நானும் மதுரக்காரன் தான்டா.